ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன்னா, ஒரு சூப்பரான ஹேர் பேக்குங்க. இந்த ஹேர் பேக்கை நீங்க போடுறப்போ வீக்லி ட்வைஸ் போட்டீங்கனாலே போதும், உங்களோட ஹேர்ல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணிடும். அதாவது ஹேர் ஃபால் இஷ்யூஸ் வந்து நிறைய பேர் சொல்றீங்க, எனக்கு கொத்து கொத்தா முடி கொட்டுதுன்னு. அவங்க எல்லாருமே இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்றப்போ நல்லா வந்து ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணும். அதே போல ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்றது என்னன்னா, எனக்கு வந்து முடி ரொம்ப கிரே ஹேரா இருக்கு, சின்ன வயசா இருக்கு, ஆனா கிரே ஹேர் வருதுன்றீங்க. சோ அவங்க எல்லாரும் இந்த ஹேர் பேக்கை வீக்லி ட்ரைஸ், அதாவது 3 வாட்டி போடுறப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட முடியில வரக்கூடிய ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் எல்லாத்தையுமே வந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது உங்க முடியை வந்து நல்லா கருகருன்னு மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த ஹேர் பேக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் என்ன கமெண்ட் பண்றீங்கன்னா, டேண்ட்ரஃப் நிறைய இருக்குக்கா, திடீர்னு பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா தலை வந்து ரொம்ப இச்சிங்கா இருக்கு, டேண்ட்ரஃப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இந்த வின்டர் சீசனை பொறுத்த வரைக்கும் டேண்ட்ரஃப் வந்து ஒரு காமனான விஷயம். ஏன்னா வந்து யாருக்கு எப்போ வரும்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் நிறைய இருக்கும். என்ன நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா ஸ்கேல்ப்ல வந்து அங்கங்க வெள்ளை வெள்ளையா இருக்கும். சோ அது காரணம் வந்து கிளைமேட்டிக் சேஞ்ச் தான். சோ அது மூலமா வந்து நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வந்து ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிடும். சோ அவங்க எல்லாருமே இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்றப்போ உங்களுக்கு டேண்ட்ரஃபும் வந்து கியூர் ஆக்கி உங்களோட ஹேர் ஃபாலையும் ரெடியூஸ் பண்ணி ஹேர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்ப இந்த ஹேர் பேக் போட்டு தான் நான் என்னோட ஹேரை வாஷ் பண்ணிருக்கேன். எந்த அளவுக்கு இருக்கு நீங்களே பாருங்க. சோ எந்த அளவுக்கு பிளாக் அண்ட் ஷைனியா இருக்கு பாருங்க என்னோட ஹேர். சோ இதே மாதிரி உங்களோட ஹேரும் வந்து கண்டிப்பா மாத்தி கொடுக்கும். இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக்குக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்க இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ட், அதாவது தயிர் தான். தயிர் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்க முடி லென்த் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தயிர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா புளிச்ச தயிரா இருந்ததுன்னா நல்லா இருக்கும், ஹேர் வந்து நல்லா ஸ்மூத் ஆக்கி கொடுக்கும். நெக்ஸ்ட் நான் எடுத்திருக்க இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பிரிங்கராஜ் லீவ்ஸ், அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஹேர் பேக்ல யூஸ் பண்றப்போ நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வர வர பாத்தீங்கன்னா நம்ம முடி வந்து அந்த நல்ல பிளாக்கா வந்து மாத்தி கொடுக்கும். அதே போல வந்து அந்த கிரே ஹேர் இருக்குன்றவங்க இதை வந்து ரெகுலரா யூஸ் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரே ஹேரே வராது, நல்லா வந்து முடியும் வந்து கருகருன்னு மாறிட்டே வர்றது உங்களால ஃபீல் பண்ண முடியும். இப்ப தயிரையும் கரிசலாங்கண்ணியும் வந்து சேர்த்து நம்ம அரைச்சுக்க போறோம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. இப்ப பாருங்க அதோட கலரே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதை ரெண்டுத்தையும் ஒரு பவுல்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ண தேவையில்ல. ஃபில்டர் பண்ண வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நான் ஒரு முட்டையை வந்து எடுத்திருக்கேன். இதுல இருக்க ஒயிட் மட்டும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். எல்லோ வேணும்ன்றவங்க சேர்க்கலாம். முடி வந்து இன்னும் நல்லா வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனா இருக்கும். ஆனா அந்த ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. சப்போஸ் ஃபுல் முட்டை சேர்க்குறீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயிலையும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கோல்டு பாடி இருக்கவங்க இந்த ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ண வேண்டாம். இதுக்கு பதில் ஆல்டர்னேட் ஹேர் பேக் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணலாம். ஹேர் பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி தலையில வந்து நல்லா வந்து அந்த எண்ணெய் வந்து இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. நான் வந்து நம்மளோட கோம்ஸ் ஹேர் க்ரோத் ஹேர் ஆயில் தான் வந்து பிஃபோர் 1 hour வந்து அப்ளை பண்ணி நல்லா வந்து ஊற வச்சிருக்கேன். இப்ப ஹேர் பேக் வந்து ஸ்கேல்ப்ல இருந்து முடி எட்ஜஸ் வரைக்கும் ஃபுல்லாவே வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. முடி வந்து நல்லா வந்து கருகருன்னு இருக்கணும், நல்லா வந்து வெயில்ல போறப்ப கூட கருப்பா தெரியணும்ன்றவங்க ஃபுல்லாவே வந்து நல்லா நிறைய கரிசலாங்கண்ணி போட்டு நல்லா அரைக்கிறப்போ உங்களுக்கு முடி வந்து நல்லா வந்து பிளாக் அண்ட் ஷைனா தெரியும். இப்ப இன்வெர்ஸ் மெத்தட்ல ஜென்டலா ஒரு மசாஜ் பண்ணிடுங்க. அப்ப பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட ஹேர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். என் கையே பாருங்க எந்த அளவுக்கு கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சு வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் ஆயில வந்து யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்ங்க. என்னால வந்து என்னோட சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னே தெரியல. சோ அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். அதாவது நம்மளோட கோம்ஸ் ஹேர் க்ரோத் ஹேர் ஆயில யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து ஹேர் திக்கா வளர்ந்துருக்கு, ஹேர்ல வந்து அதாவது பால்னஸ் இருந்த இடத்துல ஹேர் ரீக்ரோத் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேபி ஹேர்ஸ் வளர்ந்துருக்கு. ஹேர் ஃபால் வந்து 2 வீக்ஸ் யூஸ் பண்ணும்போதே நல்லா வந்து ஹேர் க்ரோத், அதாவது ஹேர் ஃபால் இஷ்யூஸ் எல்லாமே வந்து சால்வ் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஹேர் ஆயில் வந்து பியூரா ப்ரிப்பேர் பண்ணி தரதுக்கு நிறைய பேர் வந்து எனக்கு தேங்க்ஸ் பண்ணிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த இடத்துல நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். இங்க எல்லாருக்குமே வந்து நம்மளோட கோம்ஸ் ஹேர் க்ரோத் ஹேர் ஆயில் உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பா வந்து நீங்களே வந்து ஃப்ரெஷ் இன்கிரீடியன்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சோ நம்மளோட கோம்ஸ் ஹேர் க்ரோத் ஹேர் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து ஃப்ரெஷ் ஹெர்ப்ஸ்னால வந்து ப்ரிப்பேர் பண்றது. சோ அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்றப்பவே வந்து நல்லாவே தெரியும். அதோட ஸ்மெல்லாத்தையும் சரி, அதோட டெக்ஸ்டருமே வந்து நல்லா நம்மளுக்கு வைக்கிறப்பே வந்து சீரம் மாதிரி ஒரு லுக்ல இருக்கும். அதோட வாசனை வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும், அந்த ஹெர்ப் ஸ்மெல் எல்லாமே. சோ நம்மளோட கோம்ஸ் ஹேர் க்ரோத் ஹேர் ஆயில் நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் பேட்ச் வந்து ரெடியா இருக்கு. உங்களுக்கும் வந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட கான்டாக்ட் நம்பரான 9444342349 உங்களோட ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான். சோ சீக்கிரமா உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.